ரைட். திரு கேசிபி ஒரு கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரு. பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு இன்னைக்கு மறுபடியும் அவரே சொல்லியிருக்கிறார். அப்படின்ற இடத்துல இருந்து அடுத்த கட்ட தேர்தலுக்கான பயணத்தில் அவர் தெளிவுபடுத்திட்டாரு அப்படின்னு இதை பார்க்கலாமா? இதை நம்ம ஒரு தேர்தல் வியூகமாகத்தான் நம்ம பார்க்கணும். நீங்க குறிப்பிட்டு சொன்னதை போல குரலாளர் ஒரு வழக்கறிஞராக அதை அப்படி விளக்கங்களை சொன்னாலும் கூட அந்த சம்பவத்தை நாடாளுமன்றத்தில் அரங்கேற்றியவர்களை கண்டிக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனா மேற்கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை பத்தி மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இருக்கிறார்கள் விமர்சனம் தானேங்கிறாரு. அத எல்லா கட்சிகளும் இதற்கு காங்கிரஸும் எல்லாத்தையும் தான் சொல்றோம். உங்களுக்கு மட்டும் ரெண்டு பேரும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட இருக்காங்க. அல்லது ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸா ரெண்டு பேரோடையும் கூட்டணிக்கு போக மாட்டாருன்னு திரு ரவீந்திரன் சொல்றதா எடுத்துக்கலாமா? அப்போ அவர் தனித்து போவதற்கான ஒரு கருத்தை அதை வச்சுக்கிறாங்க. பொலிட்டிக்கலி ஒரு சாஃப்ட் பெடலிங் டுவர்ட்ஸ் பிஜேபி இருக்குது. எதிர்த்து போட்டியிட்டாலும் கூட கூட்டணி இல்லாவிட்டாலும் கூட ஒரு சாஃப்ட் பெடலிங் டுவர்ட்ஸ் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற நுட்பமான ஓட்டு அரசியல் கால்குலேஷன் என்னன்னா, நீங்க அதிமுக பிஜேபி ரெண்டையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்று வருகிற பொழுது அதிமுக பெரிய கட்சி. அப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்காளர்களே என்ன நினைப்பாங்கன்னா, பிஜேபிக்கு போட்டா அது நோட்டாவோட தான் போட்டி இருக்கும், அட்லீஸ்ட் அந்த ஓட்டை அதிமுகவுக்கு போட்டா திமுகவை நாம் வெற்றி கொள்ள முடியும் என்று அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிமுகவுக்கு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு லாஜிக்கா எடுத்து பாருங்களேன். திரு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அந்த பொதுக்குழுவுல கூட உறுதியிட்டு சொல்றார், அதாவது பொதுச் செயலராக தான் எல்லா இடங்களிலும் வென்றுவிட்டு இனி வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா சட்டப்படி அப்படி இல்ல. தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற அந்த கடிதத்துல கூட அடுத்த மாற்று நீதிமன்ற உத்தரவு ரொம்ப சிம்பிள் சார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருது சார். அவருக்கான கட்சி வேட்பாளர்களை போடுவார் சார். ரெட்டல சின்னம் இருக்கு சார். அவங்க ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுவாங்க சார். அதுல ஏதாவது பிரச்சனை வருமா சார்? பாஜக நினைச்சா மாத்திர முடியும், அது வேற சார். அதெல்லாம் அது நீங்க அதீதமா யோசிக்கிற கற்பனையான விஷயங்கள்னு சொல்லலாம், அல்லது நடக்கலாம்னு எதிர்பார்க்கிற விஷயமா இருக்கலாம். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் கோ என்ன? சட்ட ரீதியாக வாய்ப்பு இருக்கிறத நான் சொல்றேன். சட்ட ரீதியாக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஒரு கேவியட் வச்சுதான் கொடுத்திருக்காங்க. மாற்று நீதிமன்ற உத்தரவு வருகிற வரை இவர் பொதுச் செயலாளராக செயல்படுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார். இதுதான் இருக்கு. அப்ப பாரதிய ஜனதா கட்சி பாஜக நினைச்சான்னு சொல்றது அரசியல் ரீதியான பார்வை. சட்ட ரீதியா எங்க சொல்றது? சட்ட ரீதியா என்ன இருக்குங்கிறத கேள்வி. அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? எல்லா நிலைகளிலையும் நாம இந்த ஹடில்ஸ் எல்லாம் கடந்துட்டோம், தடைகளை கடந்து விட்டோம். அந்த ஹடில்ஸை கடக்கிற மாதிரி இருந்தா அப்ப என்ன செய்வாங்க? உட்கட்சியில எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஒட்டுமொத்த அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி தன் பின்னால திரட்டி நிறுத்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக களமளிக்கிறார்னா அது சரி. அப்ப இது இல்ல சார், அவர் அரசியல் என்னவா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்ப்பது ஒண்ணா இருக்கலாம். இல்ல 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 அவங்க வேற வியூகம் வைக்கலாம்ல. இல்ல பிஜேபிக்கு எதிராக நிக்கலங்கிறதுனாலயே கட்சி ஒன்னா அவர் பின்னாடி வரலன்னு என்ன முடிவுக்கு வர முடியும்? அது லாஜிக் இல்லையே. அப்படி இல்ல. இது பாஜகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து நின்றால் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது. அதனால நீங்க தனிச்சு வேணாலும் நின்னுக்கங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனா நாங்க தனிச்சு நிற்கிற பொழுது திமுகவுக்கு சரியான போட்டியாளர்களாக நாங்கள் களத்துல நிக்க முடியும், பல இடங்களில் வென்றுவிட முடியும் என்கிற தேர்தல் வியூகமாகத்தான் நம்ம பார்க்கணும். திமுக அமைச்சர்களை மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி, சிபிஐ, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இந்த வழக்குகள் அப்ப என்ன நடக்குது என்பது எல்லாருக்குமே தெரியாது, நாடு அறிந்தது. அப்ப அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி உள்பட இன்றைக்கு முன்னணியில் இருக்கிறவர்கள் எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் அப்பழுக்கற்றவர்களாக முன்னால நிக்கிறாங்களா? அப்ப ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்ரூவல் வித் பிஜேபி. நீங்க தனிச்சு நின்னுக்கங்க, நாங்க தனிச்சு நிக்கிறோம், இருவரும் இணைந்து நின்றால் ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாது. அதிமுக தனித்தே 40 நின்றாலும் கூட திமுகவை பல இடங்களில் எங்களால் வீழ்த்தி விட முடியும் என்கிற அரசியல் வியூகம் இதுல இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓகே, வியூகம் இருந்ததுன்னா அது அவங்களுக்கான உரிமை சார்ந்ததுதான். அப்படி இருக்காங்கிறதே கேட்கலாம். நவரசர் அக்னேஸ்வரன், ஒரு வியூகம் டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே, அதன் அடிப்படையில் தான் இந்த முடிவுகள் அப்படிங்கிறாரு கேசிபி.
இல்ல அது அண்ணன் கேசிபி அவர்களுடைய இது அவருடைய வியூகம், அரசியல் வியூகம். ஆனால் ஒட்டுமொத்த அதிமுக கட்சியும், அதாவது இன்றைக்கு முதல் அத்தியாயம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜி ராமச்சந்திரன், இரண்டாவது அத்தியாயம் செல்வி ஜெயலலிதா, இன்றைக்கு மூன்றாவது அத்தியாயம் திரு எடப்பாடி பழனிசாமி. கட்சி மட்டுமில்ல, சட்ட பிரச்சனைகள் மட்டுமில்லை, எல்லாவற்றையும் தாண்டி சொல்றாங்களே அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி, அண்ணன் கேசிபி அவர்களும் சொல்றாங்களே அமலாக்கத்துறை. ஏங்க இதெல்லாம் இருக்குன்னு தெரியாதா? தெரிஞ்சுதானங்க கூட்டணியில் இல்ல அண்ணா நீங்க பேசல நான் பேசுன தப்பா இன்டர்பிரட் பண்ணி இல்ல நீங்க சொன்னீங்க தப்பா இன்டர்பிரட் பேசுறீங்க. அக்ரினா தலையிடவே மாட்டேன். நான் யார் பேசினாலும் தலையிட மாட்டேன். இல்ல அமலாக்கத்துறைன்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்கல்ல, நான் எப்படி பயன்படுத்தினங்கிறத புரிஞ்சுட்டு பேசுங்க அக்னி. சரி ஓகே. இப்ப என்னன்னா என்ன மாதிரி நீங்க இது பண்ணாலும், அதாவது மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய தன்னாட்சி பெற்ற நிறுவனங்கள் செயல்படுறதுக்கும் ஒரு கூட்டணி கட்சி, ஒரு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வருஷத்துக்கு ஒரு பொதுக்குழு 2 செயற்குழு கூட்டணும், அதன் அடிப்படையில் ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு கட்சி முடிவெடுக்குது. அப்ப இதுக்கு அண்ணன் கேசிபி சொல்றது மாதிரி வழக்குகளையும் இதையும் அதெல்லாம் இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2 அதிமுக வெற்றி பெறும் பல தொகுதிகள்ல சொல்றேன். அதத்தான் இப்ப சொல்ல வரேன். வெற்றி பெறும் பழக்கம் தான் கரெக்ட். பல இடங்களில் அதிமுக சொல்றேன் கரெக்ட்னா நான் இல்லைங்களே. ஆனால் இங்கதான் ஒரு நண்டு ஏறினா 4 நண்டு பிடிச்சி கீழே இழுக்குதே. அப்ப அதை கட்சியில உள்ள போகக்கூடிய பிரச்சனையை முதல் சால்வ் பண்ணிருக்காங்க. 1. 2வது பழனிசாமி இந்த வியூகத்துல வெற்றி பெற்று விடுவார்னு நான் சொல்றேன். பல இடங்கள்ல ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? எதுல வியூகத்துல எடப்பாடி வெற்றி பெறுவார் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, வியூகம் மட்டும் இல்ல, செயல்பாட்டிலும் செயற்சிக்கு தானே வந்திருக்கிறாரு. அப்படின்னு சொன்னா உங்களை விட 3 முறை முதலமைச்சராக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு கட்சியில அந்த அளவுக்கு பட முடியல. என்ன காரணம்? அப்ப செயல்லையும் படுறாரு. 1. 2 பொதுக்குழு. அண்ணன் கேசிபி அண்ணன் பேசுனதை நான் பொறுமையா கேட்டேன். நான் பேசுறது தவறா இருந்தா கூட நீங்க திருத்துங்க, நான் திருத்திக்கிறேன். நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, நீங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கட்சி அவர்கிட்ட போயிருக்குது. 15 வழக்குகளை அவர் தான் செஞ்சிருக்கிறாரு. எத்தனை வக்காலத்துல சைன் போட்டோம்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கிற போது நீங்கள் இந்த நிலைப்பாட்டை பாரதிய ஜனதாவோடு இவங்க சொல்றாங்கல்ல, இப்ப நாளைக்கு சேர்ந்துருவாங்களா? சேர மாட்டான், சேர மாட்டேன்னு சொல்லி பேச்சில மட்டுமில்ல எழுத்துல தீர்மானம் போட்டாச்சு சார். வேற என்ன சார்? இன்னும் என்ன 1008 காட்டினாலும் சரிபடாது. ரைட் சார். நீங்க இப்ப தமிழ்நாட்டில் இருக்கீங்க. தமிழ்நாட்டில் திமுக தான் உங்களோட பொது எதிரி, முதன்மை எதிரி, மாற்று கருத்து இல்ல. ஆனா தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுங்கும் போது 75% திமுக அட்டாக்னாலும் 25% மத்தியில் இருக்க 9.5 ஆண்டுகால ஆட்சி, இதுவரைக்கும் ஒரே ஒரு விமர்சனம் பிரதமரோ அல்லது ஆட்சி பற்றியோ இன்னும் வரல. அப்ப அந்த கேள்வி சந்தேகம் வரும்ல. இன்னும் மத்தியில் இருக்க பிஜேபி ஒரே ஒரு கருத்தை கூட இதுவரைக்கும் உங்க கூட்டணி தொடர்பா பேசவே இல்லை. நீங்க முடிச்சுக்கிட்டீங்களே தவிர அவங்க சைலண்டா தான். ஒரே அப்படி கிடையாது சார். ஒரே ஒரு பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாவை பற்றி பேசிய காரணத்தினால தான் என்னாச்சு, கூட்டணியே புட்டுக்கிருச்சு. இப்ப அடுத்து அவர்கள் பேச தொடங்கினால் அதிமுகவும் பேச தொடங்கும். இதுல என்ன இருக்குது? ஆகையினால அது தேர்தல் நேரத்தில் தான் தெரியும். இப்போதைக்கு ஒரு அரசியல் ஜனநாயக கட்சி, அது மத்திய கட்சி, இது மாநில கட்சி, இந்த இதுல ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இவ்வளவுதான். இதை வேற இது பாரு தீர்மானங்கள் நீங்க சொல்லும் போது கூட என்ன சொல்றேன்னா, சார் நம்முடைய குரலார் கோபிநாதன் சார் சொன்னதுதான் மிகவும் கண்டிக்கத்தக்கதா. மத்திய அரசு அதில் கவனக்குறைவு ஏற்பட்டுச்சு. இது மத்திய அரசாங்கத்துக்கு தான் கண்டிக்கத்தக்கது. அப்புறம் மாநில அரசுக்கு ஜோ பைடன் நாங்க கொடுக்கிறோம். அத சொல்றதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா அது கண்டிக்கத்தக்கது. அந்த சம்பவமே சொல்லு சார். இல்ல சார், மத்திய அரசுக்கு கண்டனம்னு சொல்றதுக்கு இவ்வளவு சுத்தி வளைச்சு பேசணுமா? என்ன பிரச்சனை? அதுல என்ன, அதுதான் அவர் சொல்றாரு. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறார் கேசிபி. ஃபேக்டர் மாதிரி சொல்றாரு, செயல்கள் சொல்லும் சார். மத்திய அரசை கண்டிச்சு தான் சொல்லி இருக்காங்க. அதான் கேக்குறேன். வேணும்னா இத ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தலாம். சரி, இதனால அதிமுகவுக்கு எந்த விதமும் கிடையாது. ஓகே. ஆகையினால இவங்களுடைய நோக்கம் ஆமா மாநில உரிமை. நீங்க மத்தியில நீங்க சொல்றீங்கல்ல, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் எத்தனை முறை 8 கடிதம், அதுல 4 கடிதம் முதல்ல கொடுத்து, இரண்டாவது 2 கடிதம், 6 கடிதம் கொடுத்திருக்காங்க. என்னாச்சு? நடவடிக்கை இல்ல. அப்ப அதை கேட்க தானே செய்யணும். அப்போ இது நான் திரும்ப சொல்றேன், அந்த இன்டர்பிரேஷன் நான் அதுக்குள்ள எந்த கருத்தையும் சொல்லல. அதை கேட்பது தவறு இதெல்லாம் சொல்லல. அதை கேட்கிற விதமாக இதையும் கேட்கிறீங்களான்னு மட்டும் தான் நான் முன் வச்சேன்.
அதை அதை கேட்கிற கேட்கிற விதமா உரிமை தான் எதிர்க்கட்சியா உங்களுக்கு இருக்கு. திமுக அரசை கண்டிக்கிற உரிமை எதிர்க்கட்சியா உங்களுக்கு இருக்கு. அதே விதமான கண்டனம் மத்திய அரசாங்கத்திட்ட வரல, வரணுங்கிறதும் ஏன் எதிர்பார்ப்பு இல்ல, அது உங்க உரிமை. நீங்க என்னவா வேணா முடிவெடுக்கலாம் அதிமுக, ஆனா வரலங்கிறதுல அரசியல் ரீதியான பார்வை ஏதாவது இருக்கான்னு புரிஞ்சுக்க விரும்புறேன். அது மட்டுமா ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை, சரி, அதே மாதிரி 20 ஆண்டுகள் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து எல்லாமே சிறை தண்டனை. சொல்லுங்க, நம்ம படிப்பு இல்ல, அந்த தீர்மான நம்பர் சொல்லுங்களேன். இப்ப நீங்க அதை நம்ம சொல்லுங்க. ஈழத்தமிழர்களுக்கு இது இருக்கு, ரைட், யார் இல்லைன்னு சொன்னாங்க, இருக்கு, சொல்லுங்க. அதுல என்ன இப்ப நீங்க சொல்ல வரீங்க? இல்ல சார், ஈழத்தமிழர்கள் நலன் காக்க ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டி மத்திய அரசை வலியுறுத்தல். வேற இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வலியுறுத்தல். சரி, இப்ப என்ன சார், அதை விட நாம என்ன பண்ணணும்? தேர்தல் நேரத்துல தான் சார் தெரிய வரும். சரி, ஓகே. நீங்க எப்படி எதிர்க்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி. நீங்க ஒண்ணு தெரியுமா, சொல்லுங்க. நான் ஒட்டுமொத்தமா பாரதிய ஜனதாவில வந்து கூட்டணி விட்டு விலகவே மாட்டாங்கன்னு சொல்லி தான். சரி, இப்ப இன்னொன்னு எடுத்துக்கோமே. சரி, இன்னொரு உதாரணம் சொல்றேன். நியாயமான ஒரு கண்டனம் திமுகவுக்கு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நியாயமானது. நீட் எனும் நுழைவுத் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும். ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு என்றுதான் இவர் முதலமைச்சர் ஸ்டாலினும் திமுக சேர்ந்தவர்களும் மக்களை ஏமாற்றி வாக்குறுதி அளித்தனர். சொன்னதை செய்வோம் என்று கூறி மக்களை ஏமாற்றிட்டீங்க. அதுக்காக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கண்டனம். ரைட்டு. இப்ப நீட்டுக்கு நீங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மத்திய அரசாங்கத்தை ஒரு கண்டனம் போடுறோமா? நீங்களும் சேர்ந்தான தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. நீட்ல நீங்களும் அதே நிலைப்பாடு தானே. அந்த இரண்டாவது பார்ட்டி ஏன் வரல? அது 7.5 நடைமுறைப்படுத்தி திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் அதை சொல்ல வேண்டும்? ஆளுகிற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாட்டுல நீங்க தானே சொன்னீங்க, நாங்க வந்தா முதல் தர ராஜதந்திரம்னு. முதல்ல செயல்படுத்தலையே சார். அதுக்கு கண்டனம் தெரிவிச்சீங்க. எல்லாத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பு. அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டீங்க. ரைட். அதுக்கு பிறகு அது ஏன் வரலன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்களும் கஷ்டப்பட்டீங்க, நீங்களும் போராடணும்னு சொன்னீங்க இல்லையா? அது இன்னைக்கும் நடக்கல. அது நடக்காததுக்கு என்ன காரணம்னு ஒண்ணு சொல்ல வேண்டாம். நடக்காததுக்கு ஆளுகிற திமுக அரசு தான் காரணம். சரி, அதுக்கு